நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வுகள் சீரீஸ் அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் கிடையாது, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பிரிமினரி கம் மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய A to Z முழுமையாக கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா குரியன் ஜோசப் கமிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த குரியன் ஜோசப் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 2வது கமிட்டி தான் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி. இப்போ குரியன் ஜோசப் கமிட்டிக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1969ல் ராஜ்மன்னார் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த ராஜ்மன்னார் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி. இப்போ நாம பார்க்க போகிறது ஜோசப் குரியன் கமிட்டி. ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம், 2025ல் அமைச்ச கமிட்டி. அந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பிப்ரவரி 16ல் கொடுத்தாங்க. கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் வரவேற்றிருக்காரு. அது இன்னைக்கு நியூஸ்ல பெரிய பேசு பொருளாக இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்தியாவின் கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கும் நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்து பரிந்துரைக்க ஒரு உயர்மட்ட குழுவை யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு அமைச்சிருக்கு. இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய ஜோசப் குரியன் ஜோசப் அவர்கள். இந்த குழுவுல உறுப்பினர்கள் யார் யாருன்னு கேட்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரி அசோகவர்தன் ஷெட்டி, பொருளாதார அறிஞரான நாகநாதன் அவர்கள். இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர். அப்போ 1+2 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோசப் குரியன் கமிட்டியில ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள். சரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன கமிட்டிலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு அமைச்ச கமிட்டியான 1969ல் கருணாநிதி அவர்கள் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ராஜமன்னார் தலைமையில அப்போ ஒரு கமிட்டி அமைச்சாங்க. ஓகேவா? அந்த கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1971ல் தன்னோட ரிப்போர்ட்டை கொடுக்குது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. மாநில ஆளுநர்கள் நியமனம் பத்தியும், ஒரு மாநில தொடர்பான எந்த ஒரு சட்டங்களை ஏற்றும் போதும் மாநில அரசை கலந்து ஆலோசிக்கணும், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ராஜ்மன்னார் கமிட்டியோடைய அறிக்கையை வந்து மத்திய அரசு ஏத்துக்கல. அதுக்கப்புறம் மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா 1983ல் சர்க்காரியா கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் நிறைய பரிந்துரைகளை கொடுத்திருப்பாங்க. பெரும்பாலும் மத்திய அரசு அப்படின்றது ஏத்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2007ல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007ல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஞ்ச் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த பூஞ்ச் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு முக்கிய கமிட்டி. சரி பாருங்க, இப்போ ஜோசப் குரியன் கமிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி 16, 2026ல் வந்து அதனுடைய முதல் கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையை தான் நம்முடைய கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் பாராட்டியிருக்காரு. இதே மாதிரி நிறைய மாநில முதல்வர்களுக்கு வந்து இந்த அறிக்கை அப்படின்றது அனுப்பப்பட்டது தமிழக அரசு சார்பா. சரி, என்னென்ன பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் பதவியை பத்தி ஒரு முக்கிய பரிந்துரை. மாநில சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும். அப்படி ஒப்புதல் அளிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காலக்கெடுவை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றமும் அதை சொல்லி இருந்தது. இப்ப இவருடைய ரிப்போர்ட்லயும் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆளுநர் நியமனம் தொடர்பா மாநில அரசு ஒரு 3 பேரை பரிந்துரைப்பாங்க. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தங்களை தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், ஆளுநரா நியமிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. அடுத்து மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இருமொழி கொள்கை. அப்ப இதே இருமொழி கொள்கையை வந்து பின்பற்ற சொல்றாங்க. ஒண்ணு தமிழ், இன்னொன்னு ஆங்கிலம். அப்போ ஒரே நாடு ஒரே மொழி கொள்கையை தவிர்த்து இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வந்து சொல்லியிருக்கு. அடுத்து தொகுதி மறையறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள். இப்ப பாருங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவுறுதல் விகிதம் வந்து 1.43 அந்த ரேஞ்சில் இருக்கு. முன்னாடி 2 இருந்தது. இப்போ ஒரு சில மாநிலங்கள்ல இந்த கருவுறுதல் விகிதம் வந்து 2, 3 அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிறப்பா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1956ல் கொண்டு வரப்பட்ட மத்திய அரசினுடைய தேசிய குடும்ப நல திட்டத்தை நம்ம முறையா நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கோம். இப்போ வட இந்திய மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல அது கட்டுப்படாம அங்க மக்கள் தொகை அதிகமாச்சு. அப்ப மக்கள் தொகை அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க, தொகுதியை மறுவரையறை செய்வாங்க. அப்படி மறுவரையறை செஞ்சா
இந்த கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோக்சபா தொகுதிகளோட எண்ணிக்கை 2036 வரை, ஓகேவா, 2036 வரை என்ன பண்ணணும் அப்படின்னா அதே நிலை நீடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கல்வி மற்றும் மருத்துவ கல்வி பொறுத்த வரைக்கும் நீட் போன்றவற்றை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கல்வியை திரும்ப என்ன பண்ணணும், மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருந்துச்சு, அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திரும்ப பொதுப்பட்டியலுக்கு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பட்டியலுக்கு கல்வியை மாத்திருப்பாங்க. அது ஆக்சுவலி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, இல்லைன்னா மாநில பட்டியலுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நிதி அதிகாரம் பாருங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலின் பரிந்துரைகள் மாநிலங்களை கட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவை ஆலோசனை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்ப நிதி ஆயோக் சொல்லக்கூடிய விஷயம் மாநிலத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. மாநில எல்லைகள், மாநிலத்தின் ஒப்புதல் இன்றி அதன் எல்லைகளை மாற்றவோ நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எது அப்படின்னா ஆர்டிகல் 2(3), குறிப்பா ஆர்டிகல் 3 பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 3ல இந்த விஷயம் இருக்கும், அதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் குரியன் கமிட்டியினுடைய முக்கிய பரிந்துரைகளா இருக்கு. ஓகேவா, இப்ப இதுல நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமிட்டி பத்தி உங்களுக்கு பிரிமினரி கம் மெயின்ஸ் கேட்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியா கனடா உறவுகளை மீட்டமைத்தல். யுரேனியம் ஒப்பந்தம் வந்து 2026ல கையெழுத்தாயிருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான இந்த உறவு அப்படின்றது கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா விரிசல்லே போயிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பாரு. அது இந்தியா சதி செய்துதான் கொண்டுச்சு அப்படின்றத 2 கிளாஷ் மாதிரி போயிருக்கும். இப்போ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடா பிரதமரான மார்க் கார்னி, ஓகேவா, இவர் கனடா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சீர்திருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. குறிப்பா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலமா இந்த யுரேனியம் வளங்கள் பத்தியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல. தற்போது அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவும் கனடாவும் கிட்டத்தட்ட 10,000 டன்களுக்கு 2027 to 35 வரையில $1.9 பில்லியன் யுரேனியம் விநியோக ஒப்பந்தத்துல வந்து கையொப்பமிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கீ டேட்டா. இந்தியாவும் கனடாவும் எவ்வளவு டன் ஒப்பந்தம் வந்து யுரேனியம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 டன். நம்ம கிட்ட யுரேனியம் செறிவு அப்படின்றது பெருமளவுல கிடையாது. அப்ப இந்த யுரேனியம் தான் இப்போ உலக நாடுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தனிமமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கவும் இஸ்ரேல் போர் தொடுக்கவும் முக்கிய காரணம் அங்க யுரேனியத்தை செறிவூட்டி என்ன பண்றாங்க, அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்றதுதான். அவ பாருங்க, இது எதுக்காக அப்படின்னா இந்திய அணுமின் நிலையங்களுக்கு யுரேனியத்தை வழங்கக்கூடிய கனட நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்கோ நிறுவனம் தான் நமக்கு வழங்க போகுது. கிட்டத்தட்ட 10,000 டன் அளவுக்கு நம்ம கேட்டிருக்கோம். 2027 to 35க்குள்ள இது நமக்கு கிடைக்கும். இது இந்தியாவின் சிவில் அணுசக்தி திட்டம் மற்றும் சுத்தமான எரிசக்தி திட்டம் மாற்றத்தை ஆதரிக்கும். மேலும் அணுசக்தி மூலம் நம்பகமான அடிப்படை சுமை சக்தியை இது என்ன பண்ணும், குறைப்பதை வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யும் அப்படின்றத நோக்கமா கொண்டது. ரொம்ப முக்கியம் பாருங்க, நம்மளுடைய அணுசக்தி திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமா யுரேனியம் தேவைப்படுது. குறிப்பா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடங்குளம் அணுமின் நிலையம், இந்த மாதிரி அணுமின் நிலையங்களுக்கான எரிபொருட்களாகவும் இது இருக்கும். அதே மாதிரி கார்பன் முழுவ குறைக்கிறது ரொம்ப முக்கிய நோக்கமா இருக்கும். அப்ப இந்தியாவினுடைய சிவில் அணுசக்தி திட்டம் மற்றும் சுத்தமான எரிசக்தி மாற்றத்தை ஆதரிக்கும். மேலும் அணுசக்தி மூலம் நம்பகமான அடிப்படை சுமை சக்தியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது. சரி, இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவது, 2வது சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது. அடுத்து பாருங்க, காலநிலை இலக்குகளை நிகர பூஜ்ய இலக்குகளை அடைய உதவுகிறது. எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடைய. அதே மாதிரி முந்தைய யுரேனியம் விநியோக ஒப்பந்தம் 2005 to 20 அடிப்படையாக கொண்டது. இதுக்கு முன்னாடி 2005 to 20 ஒரு ஒப்பந்தம் இருந்தது, அதை பேஸ் பண்ணி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, முக்கியமான நியூஸ், 2024-25ல கணினி உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்கிறாங்க, சைனா. 2024-25ல கணினி உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு சீனா. உலக அளவுல 64% உற்பத்தியை சீனா பண்ணுது. அதே மாதிரி ஐசிசி தரவரிசை பட்டியல், ஓகேவா,
ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இருக்கு இல்லையா, அதுல ஐசிசி தரவரிசை பட்டியல மகளிருக்கான அந்த பட்டியல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்காங்க. எவ்வளவு புள்ளிகள் அப்படின்னா 790 புள்ளிகள் பெற்று முதலிடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல பெத்முனி, இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தாங்க, 782 புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்துல இருக்காங்க. 2026 லாரஸ் விருது ரொம்ப முக்கியமான ஒரு விருதுங்க. ஏன் அப்படின்னா கால்பந்தா இருக்கலாம், இல்ல வாலிபாலா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு சிறந்த விளையாட்டா இருந்தாலும் அந்த விளையாட்டுல சிறந்து இருக்கக்கூடிய அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது அப்படின்றது கொடுப்பாங்க. என்ன விருது அப்படின்னா லாரஸ் விருது. இந்த லாரஸ் விருதை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சிறந்த அணிக்கான பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் மகளிர் கிரிக்கெட் அணி எது அப்படின்னா இந்தியா. இதுவரையில எந்த ஒரு அணியும் பரிந்துரைக்கப்படல. முதன்முறையாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனா விருது கொடுக்கல, இந்த விருதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, மக்களவை உரிமை மீறல் ஆய்வுக்குழு 2026 அமைக்கப்பட்டிருக்கு. இதோடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சபாநாயகர் தான் இந்த குழு அமைச்சாரு. இதோடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். உறுப்பினர்கள் மொத்தம் 14 பேர். நியமனம் செஞ்சது வந்து மக்களவை சபாநாயகர் வந்து இந்த தலைவரை நியமனம் செஞ்சிருப்பாரு. அப்போ பாருங்க, மக்களவை உரிமை மீறல் ஆய்வுக்குழு 2026 அதோடைய தலைவர் யாருன்னா ரவிசங்கர் பிரசாத். ரொம்ப முக்கியமானது. நமக்கு மார்ச் 4 என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஒன்று ஜோசப் குரியன் கமிட்டி, இன்னொன்று யுரேனியம் ஒப்பந்தம், கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய யுரேனியம் ஒப்பந்தம். இது ரெண்டுமே வந்து நமக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும்.